Biscuits presents Black Sheep Superstar Salute 50 Hours World Record Tribute by RJ Vignesh. ஒருத்தரை பற்றி 50 மணி நேரம் பேசுறது சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு சாதனைனா 50 மணி நேரம் பேசுகிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழறது இருக்கு இல்லையா, அது இன்னொரு விதமான சாதனை. ரஜினி சாரை பற்றி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம், எத்தனை மணி நேரமா பேசலாம். நான் கண்டினியூ பண்ணால் நானும் ஒரு 50 மணி நேரம் இழுத்துருவேன். ஒரே ஒரு சந்திரன் தான், ஒரே ஒரு சூரியன் தான், ஒரே ஒரு பாஷா தான், ஒரே ஒரு ரஜினி சார் தான். நீங்கள் சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட்னு சொல்கிறீங்க. 50 ஹவர்ஸ் கண்டினியூஸாக பண்ணதுனால நான் உனக்கு ஒரு சல்யூட் கேட்குறேன். 167 படத்தை நீங்கள் எடுத்து திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் பண்ண ஒரு விஷயம் இன்னொரு படத்தில் பாடி லாங்குவேஜ் ரிப்பீட் ஆகும். அவர் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி கை கட்டி இருக்கிற ஒரே இடம் என்னங்க கே பாலச்சந்திர சாருக்கு மட்டும்தான். வேற எதுவுமே இல்லை. அவரே இப்படி பயந்து கை கட்டி நிற்பார். டேய் ரொம்ப நடிக்காதரா வாடா அப்படின்னு கூப்பிடுவாரு. தலைவருக்காக பண்றதுன்றது 50வது வருஷம். இன்னும் 50 வருஷம் நடிச்சாலும் தலைவர் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். சூப்பர் ஸ்டார்னாலே எனர்ஜி தான். ஸோ அந்த எனர்ஜி உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். நான் தலைவரோட ஃபேனுங்கிறத விட நீங்க தலைவருக்கு ஒரு ஃபேனா இருக்கு தெரியுமா, அதுக்கு தான் நான் ஃபேன். நான் 1 hour 2 hours பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்தேன். நான் தலைவர் டிஷர்ட் போட்ட உடனே அவனும் கிளம்பிட்டான், நானும் வரேன் அப்படின்னு. சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும் போதுல இருந்து எங்க வீட்டுல பார்க்க விடுற ஒரே படம் ரஜினி சார் படம் தான். பார்க்க விடுற படமே ரஜினி சார் படம் தான். தலைவர் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும், அதை நான் எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்பவும் என் பொண்ணு, என் பேரன், பேத்தி எல்லாருமே தலைவர் ஃபேன் தான் சார். அவர் 100 வருஷம் நல்லபடியா இருக்கணும் சார். நானும் கோடிக்கணக்கான ஃபேன்ல ஒரு ஃபேமிலி. நாங்கள் ஆக்சுவலாக அப்பா, அம்மா, தம்பி, வீட்டுக்காரரு எல்லாருமே டை ஹார்ட் ரஜினி ஃபேன். அப்பா பஸ் டிரைவர். அப்பா டை ஹார்ட் ரஜினி ஃபேன். ஃபுல்லாக ரஜினியோட போஸ்டர்ஸாக இருக்கும் அவரோட வீட்டு ரூமில். தேவா சார் அப்படிங்கிற ஒரு தேனிசை தென்றல் தேவாங்கிற ஒரு பிரம்மாண்டத்தை பிளாக் ஷீப் இல்லைன்னா அந்த தலைமுறைக்கு அடையாளமே தெரிஞ்சிருக்காரு. பஞ்சு அருணாச்சலம்னு ஒரு இயக்குனர் இருந்தாருன்னு எனக்கு அறிமுகப்படுத்துனது பிளாக் ஷீப் தான். யாரும் எதுவும் பண்ணலாம் தலைவரை போல அப்படிங்கிற ஒன்றை உருவாக்குனது பிளாக் ஷீப் தான். இன்னொரு கருப்பாடு ரஜினி சார் தான். ஏன்னா கலரா இருக்கிறவங்க மட்டும்தான் சினிமால நடிக்க முடியுங்கும் போது ஒரு கருப்பு ஆடா, அதாவது ஒரு பிளாக் ஷீப்பா சினிமால நுழைஞ்சு இன்னைக்கு வரைக்கும் பிளாக் ஷீப்ல 50 மணி நேரம் ஒருத்தர் பேச வச்சிருக்க ஒரே நடிகர் ரஜினி சார் மட்டும்தான். அவர் ஒரு வாழ்வியல். அவரை நம்ம வாழணும். அவரை வெறுமே நேசிக்க மட்டுமே முடியாது, அவரை நம்ம சுவாசிக்க கற்றுக்கணும். ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் அவர் நமக்குள்ள வந்துருவார். கருப்புக்கும் ஒளி கொடுத்த நெருப்பு கவசமாகுது. அடடா, நம்ம லைஃப்ல யாராவது ஒருத்தர் இருப்பாங்கல்ல, எந்த வகையிலுமே எந்த நேரத்திலயுமே எந்த இடத்துலயுமே நம்மள ஹர்ட் பண்ணாத ஒருத்தர் இருப்பாங்கல்ல, நம்மள காயப்படுத்தாம. அது எப்படி ஒருத்தவங்களால இருக்க முடியும்? அது தலைவர் தான் முடியும். என்னை எப்பயுமே ஹர்ட் பண்ணாத ஒருத்தர்னா அவர் தான் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அவருடைய ஃபேன்ஸாக இருக்க எல்லாருமே அதை உணர முடியும்னு நினைக்கிறேன். எந்த சூழல்லையும் நம்மளை கைவிடாத ஒருத்தர், எந்த சூழல்லையும் நம்மளை ஹர்ட் பண்ணாத ஒருத்தர். இன்னும் சொல்லப்போனால் யாரையுமே எந்த சூழல்லையும் ஹர்ட் பண்ணாத ஒருத்தர். நம்ம அப்படி ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை. இப்படியான ஒரு டாபிக் எடுத்து அதை செய்யணுன்றது இருக்குல்ல, ரஜினி சாரோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், பிளட் ரிலேட்டிவ்ஸ் கூட யோசிக்காத ஒரு ஏரியா. இதுதான் ரஜினி சார் சேர்த்து வச்ச மிகப்பெரிய ஒரு விஷயம். நீங்கள் நீங்களும் வளர்றீங்க, உங்கள் டீமுக்கு எல்லாரையும் வளர்க்குறீங்க, அதுலேயே சூப்பர் ஸ்டாரை படம் போடுறீங்கன்றது நல்லா தெரியும். என்ன மாதிரியான இம்பாக்ட்? ட்ரெய்லர் August 10th ரிலீஸ் ஆச்சு. August 9th எனக்கு பையன் பிறந்தான். சூப்பருங்க. நான் நைட்டு 3 மணிக்கு ஹாஸ்பிட்டல் எழுந்திரிச்சு தலைவர் டிக்கெட் போட்டு கேரளா போயிட்டேன். படம் பார்த்துட்டு மறுபடியும் 9 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம் ப்ரோ. இது வீட்டுக்கு தெரியுமா ப்ரோ? எல்லாத்துக்குமே தெரியும் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ரிசர்ச்சில் ஜாயின் பண்ணி எல்லாரும் கேட்பாங்க, நீங்கள் என்ன ரீசனுக்காக வேலைக்கு போனீங்கன்ட்டு. எல்லாரும் சொல்லுவாங்க கரியர் க்ரோத், சேலரி. என்கிட்ட மட்டும்தான் ஒரு வித்தியாசமே ரீசன். என் CEO தலைவர் பண்ணுறா. சும்மா அப்படி இருக்குல்ல ரஜினிகாந்த். அவரை பார்த்து இந்த லைனுக்கு வந்தவங்க அவரை மறக்க முடியுமா? என் பேர் பவானி, 26 வருஷமா வண்டி ஓட்டுறேன். சூப்பர் ஸ்டாரை பார்க்கணும்னு நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம் சார். உங்களை பார்க்கணும்னு நாங்கள் ஆட்டோ டிரைவருங்க ஒரு 1000 பேர் இருக்காங்க. வீர பெண்கள் ஆட்டோ ஓட்டும் தொழிற்சங்கம்னு சென்னையில் முத நாங்கள் தான் ரிஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட்ல நாங்கள் இருக்கோம். சார் ஒரு ஹக்கு கொடுங்க சார். அப்படி இழுத்து பிடிச்சி இழுத்தாரு. அது என்ன ஆச்சுன்னு தெரியல, இங்கே ஏதோ பட்டுச்சு, அப்படி ஒரு ஸ்பார்க், அவ்வளோதான். வெளியே வரும்போது இதுதான் அந்த கோயிலுக்கு போயிட்டு சொல்கிறாங்களோ. அவர் பக்கத்தில் ஒரு பாசிட்டிவ் ஆன ஒரு தப்பான வழிக்கு போக முடியாது. அதுதான் என் தலைவன். சூப்பர் சார். நாங்கள் ராகவேந்திர படம் வரும்போது மார்ஷலில் தண்ணி வச்சு காலெல்லாம் கழுவிட்டு தான் அந்த கோயில் மாதிரி அந்த சாமி படம் பார்க்கறதுக்கு போவோம். தியேட்டருக்குள்ள போறப்பயா? ஆமா ஆமா. ஆன்மீகத்தினால நான் இந்த ருத்ராட்சம் போடல, நான் சூப்பர் ஸ்டார்னால ருத்ராட்சம் போட்டிருக்கேன். அதுதான்
தலைவரோட வெறியன் சார். என்னோட வாழ்நாள் ஆயுத கூட எடுத்துக்கிட்டு நல்லா வாழலாம் சார். என்ன சார் நீங்க? எனக்கு அழுக வருது சார். எனக்கு அவரை பத்தி நீங்க எடுத்து நேரத்துல இந்த 50 hours ப்ரோக்ராம் இருக்கு, அது வந்து இந்த உலகம் உள்ளவரையும் உங்களை பேச சொல்லு சார். தலைவரை பத்தி நீங்க பேசணும்னா இன்னைக்கு 50 மணி நேரம் சொல்லல சார், 500 மணி நேரமும் பேசலாம் சார். அவ்வளவு தருது சார். என்ன வந்து ஏதாவது ஒரு அட்டாக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இப்ப எமோஷனலா என்ன டேமேஜ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நீங்க தலைவரை பத்தி பேசினாலே நான் எமோஷனலா டேமேஜ் ஆயிடும். தலைவர் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு மேட்டர். அவ்வளவுதான். நீங்க அதெல்லாம் தாங்கிக்க முடியாது. அப்பா இருந்துட்டாங்க, அதனால எங்க அப்பா பேசும் தலைவரோட பேசும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால எப்போ சோகமா இருந்தாலும் தலைவரை பார்த்தா கொஞ்சம் மன சந்தோஷமாயிடும். என்னோட கேபின்ல வந்து நம்ம ஆபீஸ்ல ஒரு தலைவர் போட்டோ ஒன்று இருக்கும். கேலண்டர்ல வந்த போட்டோ தான், நான் பர்பஸ்ஃபுல்லா போட்டோன்னு கூட மாட்டல. ஒரு சில சமயங்கள்ல ஏதாவது ஒன்று நான் அப்படி பார்த்து நான் ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு இருக்கப்ப அவரை பார்த்தா நான் யோசிக்கிறதுக்கான பதில் அவரோட பார்வையில இருக்கும். நான் என்ன எமோஷன்ல இருந்தாலும் இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு கொடுக்க முடியாது நம்ம தலைவருக்கு. 3, 2, 1. Yes, we made it. இருக்கு. பிளாக் ஷீப் கடந்த ஒரு 1.5 வருஷமாக பெருசாக நம்ம ஈவெண்ட்ஸ்லாம் எதுவும் பண்ணல, அதற்கான சூழல் நிலவலை. ஆனால் இப்போது இது வந்து ஒரு ஸ்டார்ட் ஆஃப் பிளாக் ஷீப். அதை மார்க் பண்ணுறது தலைவரோட தான் மார்க் பண்ணணும்னு தான் இந்த ஈவெண்ட் பண்ணோம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? Sunfeast Super Egg and Milk Biscuits presents Black Sheep's Superstar-க்கு Salute. World Record Tribute by RJ Vignesh. வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு உங்கள் சித்திரம் தொலைக்காட்சியில் மற்றும் வரும் அக்டோபர் 10 முதல் உங்கள் Black Sheep Value OTT ஆப்பில் காண தவறாதீர்கள்.